சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் துப்பாக்கியை காட்டி மிரட்டி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காவலருக்கு 62 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரிந்து வந்த காரைக்குடி பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் துப்பாக்கியை காட்டி மிரட்டி 7 வயது சிறுமியை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்த வழக்கை விசாரித்த சிவகங்கை போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பாலாஜிக்கு 62 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 52,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு இழப்பீடாக 5 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டார். ஆப்பிரிக்காவில் கடற்கொள்ளையர்களால் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்ட தேனி மாவட்ட பொறியாளரை மீட்கக் கோரி அவரது குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கடந்த 17ஆம் தேதி மும்பையிலிருந்து மத்திய ஆப்பிரிக்கா நோக்கி சென்ற கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்திச் சென்று 10 பயணிகளை பணைய கைதிகளாக பிடித்துச் சென்றனர். அதில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பொறியாளர் லட்சுமண பிரதீப் என்பவரும் கடத்தப்பட்டார். இதனையடுத்து அவரை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்திடம் அவரது குடும்பத்தினர் வலியுறுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அரசு பேருந்தை முந்திச் செல்ல அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து சிதம்பரம் நோக்கி அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் அடுத்தடுத்து புறப்பட்டுள்ளன. 2 பேருந்துகளும் சீர்காழி அருகே சென்றபோது முன்னால் சென்ற அரசு பேருந்தை முந்திச் செல்வதற்காக தனியார் பேருந்தை அதன் ஓட்டுநர் அதிவேகமாக இயக்கியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக பேருந்து சாலை நடுவில் இருந்த ரவுண்டானாவில் மோதியது. இதனையடுத்து அங்கிருந்த மக்கள் அதிவேகமாக வந்த தனியார் பேருந்தை சிறைப்பிடித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே திமுகவினர் நடத்திய நிகழ்ச்சிக்கு 100 ரூபாய் பணம் கொடுத்து ஆட்கள் அழைத்து வரப்பட்டது அம்பலமானது. பல்லடம் மகாலட்சுமி நகர் பகுதியில் திமுக சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்திற்கு டோக்கன் கொடுத்து அழைத்து வந்து டோக்கன் ஒன்றுக்கு 100 ரூபாய் விநியோகித்த வீடியோ வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் எல்லாம் வெற்று விளம்பரம்தான் என உணர ஆரம்பித்து விட்டதால் திமுகவை புறக்கணித்து வரும் மக்கள் பணம் கொடுத்து கூட்டம் சேர்க்கும் நிலையில் விடிய ஆட்சி உள்ளதாக கருத்து தெரிவிக்கின்றனர். ஒரு ஆளுக்கு ஒரு டோக்கன் தாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு டோக்கன் தாங்க. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் சந்தையில் ரம்ஜான் பண்டிகையையொட்டி ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இஸ்லாமியர்களின் முக்கிய விழாக்களில் ஒன்றான ரம்ஜான் பண்டிகை வரும் 31ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அசைவ உணவு தயாரிப்புக்கு தேவையான ஆடு விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி அய்யலூர் சந்தையில் ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.